ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் தம் பிரியாணி. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணினாலே உதிரி உதிரியாக ஸ்பைஸியாக நல்ல கலராக சிக்கனில் மசாலா இறங்கியிருக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு கரெக்டான அளவும் குட்டி குட்டி டிப்ஸும் நிறையவே சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பாய் வீட்டு கல்யாணத்தில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். அதனால ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையானதே மசாலா தாங்க. அது எப்படின்னா, பட்டை எடுத்துக்கணும். பட்டையிலேருந்து பாதி அளவு கிராம்பு எடுத்துக்கணும். கிராம்புலேருந்து கொஞ்சம் கூடுதலாக ஏலக்காய் எடுத்துக்கணும். இது மூணையும் ஹீட் பண்ணவோ வறுக்கவோ கூடாது. வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரையும் சிக்கன் தேவைப்படும். நான் இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட அளவு ஒவ்வொன்றும் 50 கிராம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டோம்னா பிரியாணியில் பீஸ் உடஞ்சி போயிருங்க. சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிடுவோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாலேருந்து 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடுவோம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரை ஊற வச்சுக்கலாங்க. பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வைக்கும்போது தான் அரிசியை அழுத்தி பேசாமல் 2 தடவை கழுவி வச்சுக்கிறணுங்க. முன்னாடியே தண்ணி ஊற்றி கழுவி வச்சிங்கன்னா பிரியாணி குழஞ்சு போயிடும். இப்போது பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். கரெக்டான அளவில் ஒவ்வொரு பொருளாக சேர்க்க போகிறேன். இதே மாதிரி அளவு மாறாமல் நீங்கள் செஞ்சால் தான் பிரியாணி குலையாமல் டேஸ்ட்டாக வரும். 1/2 கிலோ பிரியாணிக்கு 100 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் தான் பிரியாணிக்கு மணமாக இருக்குங்க. 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிடுவோம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கிராம்பும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 150 கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இதே மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடுவோம். கூடவே 1 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி மல்லித்தலையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது 2ஐயும் சேர்க்கணுங்க. வெங்காயம் நல்ல முருக வெந்தாதான் பிரியாணிக்கு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க. அதனால எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். எண்ணெயிலேயே மிளகாய் பொடியை கரிஞ்சிராமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடணுங்க. அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டான கலர் கிடைக்கும். 1/2 கிலோ பிரியாணிக்கு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடுவோம். எண்ணெயிலேயே எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆகி வரட்டும். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். ஏற்கனவே 1 டீஸ்பூன் சிக்கனில் சேர்த்தாச்சு. மிச்சம் இருக்கிறத எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்குள்ளேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போயிருக்கும். 200 கிராம் பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சீக்கிரம் வெந்து வரதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி உடஞ்சி வர வரைக்கும் அடியில் பிடிக்காத மாதிரி 2-3 தடவை கிளறி விட்டுக்கிறணும். தக்காளி நல்லா உடஞ்சி வந்திருக்கு. நான் 100 கிராம் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிடுவோம். கூடவே 1 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறலாங்க. போட்டிருக்க எல்லா மசாலாவையும் எண்ணெயிலேயே பச்சை மணம் போகிற வரை சுருளை கிண்டி விட்டுறணும். இப்போது எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும். நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். சிக்கனும் மசாலாவும் ஒன்று சேர கிளறி விட்டுக்கணுங்க. சிக்கன் 3/4 பாகம் எண்ணெயிலே சுருண்டு வெந்து வரணுங்க. தண்ணியில் வேக வைக்கக்கூடாது. ஒரு மூடி போட்டு 4-5 நிமிஷம் வரையும் சிக்கனை வேக வச்சுக்கணுங்க. நான் இடையில 2-3 தடவை கிளறி விட்டுக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சுடுதண்ணியாக தான் இருக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அரிசி எடுத்த அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இதுதாங்க அளவு. சிக்கன் வேக வச்ச மசாலாவில் 1/4 கப் தண்ணி இருக்கும். அதை குறைச்சிக்கிட்டு 1.25 கப் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் அரிசி சேர்க்க போகிறதுனால உப்போட அளவு ஈக்குவல் ஆயிருங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சு ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிடுவோம்.
இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சிக்கனை மசாலாவை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோங்க. அதனால தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு தான் அரிசியை சேர்க்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கிடுவோம். அது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வீட்டில் இருக்க பழைய தோசைக்கல்ல வேற ஒரு அடுப்பில் வச்சுக்கலாம். அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வேக வச்ச பிரியாணியை திறந்து பார்த்துக்கலாம். நம்ம அரிசியை தொட்டு பார்ப்போம். 3/4 வெந்துருச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடான தோசைக்கல் மேலே பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். சூடான தோசைக்கல்ல 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு ஃப்ளாட்டான மூடி எடுத்து பிரியாணி பாத்திரத்தில் காற்று போகாத மாதிரி அடைச்சி வச்சிடலாம். வெயிட்டுள்ள பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கிடலாம். ஃப்ளேமை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் வரை விட்டுறலாங்க. 6 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கிளறி விட வேணாம். சூடாக இருக்கனால அரிசி உடையும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நெய் மணத்தோடு இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி குலையாமல் உதிரியாக சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவு மாறாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.